வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். நமது உடலின் செயல்பாடுகளை சற்று கூர்ந்து கவனித்தால் அதிசயமாகத்தான் தோன்றும். ஏனென்றால் நமது உடலில் உள்ள உள் உறுப்புகள் அனைத்துமே அதன் வேலையை தன்னிச்சையாக ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விதமாக செயல்படுத்தியும் கொண்டு இருக்கிறது. இதனால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முடிகிறது. அதில் ஒன்றான பெருங்குடலை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். Let's go. இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன். ஆன்லைனில் ஆர்டர் செய்து நம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை இதில் வாங்கி கொள்ளலாம். ஆர்டர் செய்த ஒரு வாரத்திற்குள் நம் வீடு தேடி வந்துவிடும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் சோதித்து பொருளை வாங்கி கொள்ளவும். நன்றி. நம் பெருங்குடலில் உள்ள உறுப்பின் வேலைகள் என்னவென்று பார்த்தால், நம் உடலின் வளர்சிதை மாற்றத்தால் ஏற்படும் கழிவுகள் சிறுகுடல் வழியாக பெருங்குடலை சென்று அடைகிறது. பெருங்குடலானது செரிமான மண்டலத்தின் கணிசமான பகுதியாகவும் உள்ளது. செரிமான உணவானது பெருங்குடல் பகுதிக்குள் செல்லும் போது அதில் உள்ள நீர் மற்றும் அங்கு உறிஞ்சப்படுகிறது. அதன் பிறகு சிறு சிறு துகள்களாக சிதைக்கப்பட்டு உணவினால் வந்த கழிவுகளை உடலிலிருந்து முழுவதும் வெளியேற்றுவதுதான் பெருங்குடலின் வேலையாகும். அப்படியான பெருங்குடலை நாம் சுத்தமாக வைத்திருப்பது நமது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஓர் விதமாகும். நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தும் நம் உடலிலே தங்கிவிட்டால் பல நோய்கள் வர காரணமாக இருக்கும். ஆதலால் நாம் பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பெருங்குடலை இயற்கையான முறையில் எப்படி சுத்தமாக வைத்திருப்பது என்பதை நாம் பார்க்கலாம். தினமும் நாம் 6 முதல் 8 கிளாஸ் சுத்தமான நீரை அருந்தினாலே இயற்கையான மற்றும் எளிய முறையில் நமது பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்க கூடும். வெதுவெதுப்பான நீர் மற்றும் நார் சத்து அதிகம் கொண்ட பழங்கள், தர்பூசணி, சௌரி, தக்காளி, கொய்யா, வாழை போன்ற பழங்களை நாம் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தண்ணீரில் உப்பு கரிசல் செய்து குடிக்க வேண்டும். அதாவது தண்ணீரில் கல் உப்பு போட்டு அதை கரைத்து குடிக்க வேண்டும். இந்த முறை செய்வதற்கு முன் நம் உடலை மருத்துவரிடம் பரிசோதித்து மருத்துவரின் ஆலோசனைப்படியே இதை நாம் செய்ய வேண்டும். அடுத்து மாவுச்சத்து நிறைந்த பொருட்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் மாவுச்சத்து கொண்ட கப்பக்கிழங்கு, சேமங்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்ற கிழங்குகளை நாம் உணவோடு அதிகமாக சேர்த்து கொண்டால் இயற்கையிலே நாம் பெருங்குடலை சுத்தப்படுத்தி விடலாம். பெருங்குடலை மாவுச்சத்தானது மைக்ரோஃப்ளோராக்களை அதிகரிக்க செய்து இயற்கையான முறையில் பெருங்குடலை சுத்தம் செய்கிறது. அதற்கடுத்து நாம் பெருங்குடலை சுத்தம் செய்ய வேண்டிய அதற்கான உண்ணக்கூடிய ஒரு பொருள் ப்ரோபயாட்டிக்குகள் நிறைந்த உணவுப் பொருட்களை சேர்க்க வேண்டும். ப்ரோபயாட்டிக்குகள் என்பது புளித்த உணவுப் பொருட்கள் ஆகும். தயிர், ஊறுகாய் போன்றவற்றை நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும். நல்ல பாக்டீரியாக்கள் நம் பெருங்குடலில் வளர்வதனால் கெட்ட பாக்டீரியாக்கள் உள்ள கழிவுகளை அழிக்க செய்யும். அதனால் நாம் ப்ரோபயாட்டிக் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சிறந்த விஷயமாக தினமும் எல்லோரும் முடிந்த அளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாம் உடற்பயிற்சி செய்வதால் நம் குடலில் அங்கங்கே அசைவுகள் ஏற்பட்டு தேங்கியுள்ள சிறு சிறு கழிவுகள் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. அதனால் இதை தினமும் உடற்பயிற்சி செய்தும் நம் குடலையும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ளலாம். நன்றி. எனது காணொளி தொகுப்பு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.